பார்த்தீங்களா, இந்த சுந்தரன் ஒரு வார்த்தை வந்தாலே யார் சொல்லிருப்பாருன்னா, ராங்குப்த் வந்து துருவசாமினி நீ அழகுதான், ஆனாலும் வந்து தங்கத்தாலான கத்தி எடுத்து யாரும் இதயத்தில் குத்திக்கிறது இல்லைன்னு சொல்லுவார். இந்த கதையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ ராங்குப்த் துருவசாமினிசே கவத்தேன். ஓகே, எதை பற்றி சொல்லிருப்பாரு? அழகை பற்றி சொல்லிருப்பாரு. அதால யாரும் அட்ராக்ட் ஆகி கத்தி எடுத்து நெஞ்சில் குத்திக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார். ஓகேவா? ओके, रामगुप्त कहता है आप कितने सुंदर हो. ओके, लेकिन सोने की कटार पर, ओके, सोने की कटारना அந்த இரும்பு கத்தி இருக்குது, அதை எடுத்துட்டு कोई भी யாரும் अपने हृदय में தன்னோட இதயத்தில் डूबा नहीं सकता, குத்திக்க முடியாது. ஓகேவா? இந்த லைனை வச்சு அழகாக எழுதிடலாம் நீங்கள். அடுத்து ஸோ ராம்குப்துக்கு விசாரமே ராம்குப்தோடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் துருவசாமினி சோனைக்கு கட்டார்கி தர. ஓகே, சுந்தர் அழகான துருவசாமினி பார்த்தீங்கன்னா சோனைக்கு கட்டார்கி தர, ஒரு தங்க கத்தி மாதிரி கத்தர்நாக் ஸ்திரீ ஹே, டேஞ்சரான பொண்ணு. கபிபி ராம்குப்துக்கே விரோத், எப்போ வேணாலும் ராம்குப்துக்கு எதிராக வித்ரோ கர் சக்தி ஹே, போராட்டம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறார். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாரு, தும் பகுத் சுந்தர் ஹோனி, ரொம்ப அழகு. ஓகே, लेकिन ஆனால் சோனைக்கு கட்டார் பர் தங்க கத்தியால் கொய்பி யாரும் அப்படி ஹிருதயமே இதயத்தில் டூபா நகி சக்தா, குத்திக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. நீ அழகுதான், ஆனாலும் தங்க கத்தின்றதுக்காக யாரும் இதயத்தில் குத்திக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ராம்குப்தோடைய கருத்து பார்த்தீங்கன்னா, துருவசாமினே சோனைக்கு கட்டார் கீ தர கத்தர்நாக் ஸ்திரீஹே, அதாவது இரும்பு கத்தின்னு வருது, தங்க கத்தி மாதிரி டேஞ்சரான பொண்ணு. वह कभी भी ராம்குப்துக்கே விரோத், எப்போ வேணால் ராம்குப்துக்கு எதிராகவும் வித்ரோத் கர் சக்தி ஹே, போராட்டம் பண்ணுவான்னு நினைக்கிறார். ஓகே, ஸோ என்னன்னா ராம்குப்துக்கே மண்மே சதா, ராம்குப்தோட மனசில் எப்போவுமே துருவசாமினி மேலே பை பனா ரஹிதா ஹே, பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஷீத்தல் மணி இந்த மாதிரி வார்த்தைன்னா, நான் வந்து யாருக்கும் வந்து ரத்தினம் கிடையாது, என்னுடைய தரல்ன்றது ரத்தமும் வந்து ரெட் கலரில் தான் இருக்குது, ரத்தம் ரெட் கலரில் இருக்குது, எனக்கும் டிக்னிட்டி இருக்குது, என்னுடைய இதயத்துலேயும் சூடு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது யார் சொல்லிருப்பா? துருவசாமி தான் சொல்லிருப்பா. யார்கிட்ட சொல்லிருப்பா? தன்னோட ஹஸ்பண்ட் ராம்குப்தி கிட்ட சொல்லிருப்பா. ஸோ நான் கிஃப்ட்டு கிடையாது, என்னோடய ஹார்ட்டில் வந்து இது இருக்குது, ஹீட் இருக்குது, என் பிளட்டும் ரெட் கலர் தான், எனக்கும் டிக்னிட்டி இருக்குது, நானே என்னை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்ற. ஓகேவா? நான் ஷார்ட்டாக இங்கே எழுதியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது அப்படியே எழுதுங்க. ஓகே, என்னென்னா மே இது ஃபுல்லாக எழுதுங்க, அவ்வளோதான். இது அப்படியே ஃபுல்லாக எழுதுனா பார்த்து, மே உபஹார் மே தேனே கேலியே வஸ்து, எந்த ஒரு பொருளும் ஷீத்தல் மணி நகிகும், ஒரு வந்து ரத்தினம் கிடையாது. முஜ்மே பி ரத்த கீர் தரல், என்னுடைய இதுலேயும் ரத்தத்தோட நிறம் லாலிமா ஹே, ரெட்டு தான். மேரா ஹிருதய உஷன் ஹே, என்னுடைய இதயத்துலேயும் சூடு இருக்குது. அவர் உஸ்மே ஆத்ம சம்மான் கி ஜோதி ஹே, அதுலேயும் டிக்னிட்டின்ற ஜோதி இருக்குது. உஸ்கி ரக்ஷா மேஹி கருங்கி, அதை ரக்ஷானா டேக் கேர் பண்ணுறதை மேஹி கருங்கி, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற. ஓகேவா? அவ்வளோதான். இது அப்படியே எழுதிட்டிங்களா? ஸோ ஸ்திரீ அப்படி ரக்ஷா குது கர் லேனேக்கி ஹமேஷா தயாராகிது, பெண்ணுன்றவ அப்படியே ரக்ஷானா தன்னை டேக் கேர் பண்ணிக்கிறத குது தானாகவே பண்ணுறதுக்கு ஹமேஷா தயாராகுது, எப்போதும் ரெடியாக தான் இருக்கா. பகு வீராங்கனாகே, அவ வீராங்கனை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் ஓகே, நகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நியூடிட்டி அப்படின்னு அர்த்தம், நியூடுன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நிவர்சன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரெஸ் இல்லாமன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ வந்து இது அப்போ யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, துருவசாமினி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து நான் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மரண போர்வை எடுத்து என்னை நான் மறைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி உபகாரமாக போகிறதுக்கு இறந்தே போயிடுவேன், அதுவே பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய நியூடிட்டியை பார்க்குறதுக்கு எந்த ஒரு ஆண்களுக்கும் என் ஹஸ்பண்ட் தவிர உரிமை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஸோ துருவசாமினி சந்திரகுப்த் से कहते हैं, मुझे अपने अपमान में, நான் என்னுடைய அவமானத்தில் ஓகே நிர்வசன் நகன் திகானேக்கா, நிர்வசன் நகன் அப்படின்னா கிளாத்ஸ், ட்ரெஸ் இல்லாமல் மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்கு புருஷ்கோ, எந்த ஒரு ஆண்களுக்கு முன்னாடியும் அதிகாரம் கிடையாது. ஓகேவா? சரி, தேக்னேக்கா, அதாவது வந்து இந்த நியூடிட்டியாக பார்க்குறதுக்கு எந்த ஒரு ஆணுக்கும் வந்து அதிகாரம் இல்லை. முஜே மிருத்விகா சாதர்சே, இந்த மரண போர்வையிலேருந்து அப்பனேக்கோ என்ன டுக் லேனேதோ, மறைத்துக்குவேன், டுக் லேனேதோன்னா நான் இதை மறைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் அப்படியே எழுதிக்கிட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன எழுதணும்னா, துருவசாமினிமே ஆத்ம சம்மான் ஹே, டிக்னிட்டி இருக்குது. வஹ் அப் கிசிக்கே கர்மே உபஹார்கே ரூப்மே பேஜா, அதாவது யாரோட வீட்டுக்கும் உபகாரமாக போகிறதுக்கு, பேஜா ஜானா போய் விடுறதுக்கு, அப்பமான் கி பாத் மான்தி ஹே, அவமானமாக தான் நினைக்கிறா. வஹ் ஐசே ஜிந்தகி ஓகே ஜீனேசே, அந்த மாதிரி உலகத்தில் ஜீனேசே வாழ்கிறதை விட மர்ஜானா அச்சா சம்ஜாத்தி ஹே, இறந்து போகிறது நல்லதுன்னு நினைக்கிறா. ஓகேவா? ஸோ வந்து ஆத்மசமா டிக்னிட்டி உடையவ. கிசிக்கு கர்மே உபஹார்கே ரூப்மே ஜானே, ஓகே, எந்த ஒரு வீட்டுக்கும் உபகாரமாக போகிறதுக்கு
ஓகே, அப்பமான் கி பாத் மான்தி ஹே, அவமான விஷயமா தான் பார்க்குறா. ஜிந்தகி மே, இந்த உலகத்தில் ஜீனேசே மர்ஜானா, வாழ்கிறத விட இறந்து போகிறது அச்சா சம்ஜத்து ஹே, நல்லதுன்னு நினைக்கிறா. ஸோ விசேஷா பார்த்தீங்கன்னா ஆத்மஹத்யா கர்க்கே வஹ அப்பமான் சே, ஆத்மஹத்யானா தற்கொலை பண்ணிக்கிட்ட அவள் அவமானத்துலேருந்து முக்து ஹோனா சாத்தி ஹே, முக்தி பெற நினைக்கிறான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீவன் விஸ்வகி சம்பந்திகே, ஜீவன் வாழ்க்கைன்றது உலகத்துடைய சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. பிரசாத் சே அப்படின்னா காணிக்கை மூலமாக. ஓகே, க்ஷணிக் ஆவேஷ் சே, க்ஷணிக் ஆவேஷ்னா கன நேர மோகத்துக்காகவோ, க்ஷணி அப்படின்னா எடுத்துன்னா நொடி பொழுது, ஆவேஷ்னா மோகத்துக்காகவோ, துக்கிக்கி கட்டினாயோன் சே, துக்கத்துடைய டிஃபிகல்ட்டிலேருந்தோ அதுக்காகவோ, உசை நஷ்டக்கர்னா டீக் தோ நகி, அதை வந்து நஷ்டப்படுத்துறது அழிச்சிக்கிறதுன்றது நல்லது கிடையாதுன்றாங்க. அதாவது தன்னோட ஜீவனை தன்னோட லைஃப்பை அழிச்சிக்கிறது நல்லது கிடையாது, எந்த காரணத்துக்காகவும் பண்ணுறது நல்லது கிடையாது. அப்போ இது யார் சொல்கிறப்பா, இது அட்வைஸ் மாதிரி இருக்கா. அப்போ சந்திரகுப்து ஆப்வியஸாக துருவசாமினி கிட்ட சொல்லிருப்பாங்க. அப்போ இது பண்ணக்கூடாது, லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, நம்ம இங்கே வாழ்றதுக்காக தான் இருக்கும். இந்த லைன் அப்படியே எழுதிப்பீங்களா, சந்திரகுப்த் துருவசாமினி சே கஹதேஹேன்னு போட்டு இது ஃபுல்லாக எழுதிப்பீங்க, பாயிண்டாக எழுதிப்பீங்க. அதுக்கடுத்து என்ன எழுதணும்னா, யஹ ஜீவன் ஹமாரி அப்பனி சம்பந்தி நகி. ஓகே, யஹு ஜீவன், இந்த வாழ்க்கை நம்முடைய சொத்து கிடையாது. ஓகே, வகு விஸ்வகி சம்பந்தி ஹே, விஸ்வகி சம்பந்தினா உலகத்துடைய சொத்து அப்படின்றாங்க. உசை நஷ்ட கர்னேக்கா அதிகார், அதை நஷ்டப்படுத்துறது அதாவது அழிச்சிக்கிறதுக்கான அதிகாரம் ஹமே நஹிஹே, நமக்கு கிடையாது. ஓகே, நமக்கும் வந்து ஃப்யூச்சர்ன்றது பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம உஜ்வல் பவிஷ்யனா ஒளிமயமான ஃப்யூச்சரை பிராபத் கர் சக்தே ஹே, பெற முடியும். நம்மளும் ஒளிமயமான எதிர்காலத்தை பிராபத் கர் சக்தே ஹே, பெற முடியும் அப்படின்றார். ஓகேவா. ஸோ சந்திரகுப்த் ஆஷாவாதி ஹே, ஆஷாவாதினா நம்பிக்கைக்குரியவர். உசே உஜ்வல் பவிஷ்ய பர் பூரா பரோசாகி, அவருக்கு வந்து ஒளிமயமான எதிர்காலத்து மேலே பூரா பரோசாகி, ஃபுல் நம்பிக்கை இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சாம சஜ்ஜித் அஸ்வப்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அலங்கரிக்கப்பட்ட குதிரை மேலே. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இவர் வந்து அலங்கரிக்கப்பட்ட குதிரையில் வந்ததை பற்றி, அந்த ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டை பற்றி, ஃபஸ்ட்டு மீட்டிங் பற்றி பேசுகிறான்னு அர்த்தம். ஓகேவா. முக்கு மண்டல்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பிக்கைக்குரிய மண்டல் அப்படின்னா ஃபேஸ். ஓகேவா, நம்பிக்கைக்குரிய ஒரு ஃபேஸ்ன்னு அர்த்தம். இத்தனா பிரசன் அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுன்னு. ஓகேவா, அதாவது வந்து துருவசாமினி ஃபஸ்ட்டு சந்திரகுப்தை பார்க்குறப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான் சந்திரகுப்துன்றது, அவனோட அழகான முகம், அவன் ஏன் ஹாப்பியாக இருந்தான்றத அந்த டெக்கரேட்டிவ் ஹார்ட்ஸில் வந்து வந்தப்போ தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ இதை பாருங்கள். அப்போ துருவசாமினி ஜானா சாத்தி ஹே, இப்போ துருவசாமினி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் என்னென்னா சந்திரகுப்துக்கா முக்கு மண்டல், சந்திரகுப்துடைய ஃபேஸ்ன்றது தப். அப்போது உத்தனா குஷ் கியூ திக்காய் தியா. ஓகே, அவ்வளோ ஹாப்பியாக ஏன் இருந்ததுன்னு கேட்குறான். ஓகேவா. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் அப்படியே எழுதிங்க. ஓகே, மேரி சேவிகா கே சாத், அதாவது என்னுடைய சர்வன் கூட சாம சஜித் அஸ்வப்பர், அதாவது அலங்கரிக்கப்பட்ட குதிரை மேலே சடுக்கர், அதாவது வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணி தும்மே உசின் ஆயத்தே, நீ அந்த நாளுக்கு வந்த துமாரா விஸ்வாஸ் பூரன், அதாவது உன்னுடைய நம்பிக்கைக்குரிய முக்கு மண்டல், அதாவது ஃபேஸான்றது மேரேசா தானேமே, என்கிட்ட வரும்போது, அதாவது என் கூட வரும்போது கியூ இத்தனா பிரசந்தா, ஏன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு கேட்குறான். அதாவது வந்து என்னை பார்க்க வரும்போது ஏன் உனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் இருந்ததுன்னு சொல்லிட்டு துருவசாமினி தெரிஞ்சுக்க நினைக்கிறார். துருவசாமினி ஜானா சாத்திகே. ஓகேவா, அதனால சந்திரகுப்து கிட்ட அப்படி கேட்குறான். ஓகே, அது என்ன மீனிங்னா ஃபஸ்ட்டு மீட்டிங் பற்றி பேசியிருக்காங்க. அப்போ என்ன அது பகலே நசர்மே, ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் சந்திரகுப்த் துருவசாமினிமே பியார்கா உதய் ஹோல்கயா, சந்திரகுப்துக்கு துருவசாமினி மேலே பியார்கா உதய் ஹோகயா, லவ்ன்றது உதயமாகிடுச்சு. தோனோன் ஏக் தூசரேக்கி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேலே ஆகர்ஷிக் ஹோகையே, அட்ராக்ட் ஆகிட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, ராஜதண்ட கிரகண்ணா கருக்கு. ஓகே, ராஜ தண்டனையை அக்செப்ட் பண்ணிக்காம அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதிகார் சோடுதியா அப்படின்னா ரைட்ஸை விட்டு கொடுக்குறது. அப்போ யார் அதிகாரத்தை விட்டு கொடுத்தது, சந்திரகுப்து. உஸ்கா யஹ் அப்பமான் ஹே, இப்போ வந்து அந்த அதிகாரத்துக்கு அவமானம் ஏற்படுது. ஏன்னா இந்த ராம்குப்து அதிகாரம் எடுத்துட்டு ஒய்ஃபை அனுப்புறேன்றான். ஸோ வந்து இதை பற்றி அப்போ யார் சொல்லிருப்பா, சந்திரகுப்து துருவசாமினி கிட்ட சொல்லிருப்பாங்க. ஏன் அப்படி வருத்தப்பட்டு சொல்லிருப்பாரு, இப்போ வந்து நான் விட்டு கொடுத்த அதிகாரத்துக்கு அவமானம் ஏற்படுதுன்னு ஏன் சொல்லிருப்பாரு, ஏன்னா துருவசாமினியை சக்கராஜ் கிட்ட அனுப்புறதுக்கு ராம்குப்து ரெடி ஆகிட்டார். ஓகேவா. அதனால் தான் பண்ண சாக்ரிஃபைஸ்க்கு, தான் விட்டு கொடுத்த அதிகாரத்துக்கு களங்கம் வரதை நினச்சி அவரால் பார்க்க முடியல. ஓகேவா, இதுதான் இதற்கான கான்செப்ட். ஓகேவா. ஸோ என்ன சொல்லிருக்காங்கன்னா சந்திரகுப்து தேஷ்மே சாந்தி ரக்னே கேலி. ஓகே, தேசத்தில் அமைதியை நிலைநாட்டுறதுக்காக தியாகம் பண்ணுறார். என்ன தியாகம், உஸ்கா அப்பமான் ஹோத்தே வகு தேக் நகி பார்த்தா, அந்த தியாகத்துக்கு அப்பமானம் ஏற்படுதுன்னா வகு தேக் நகி பார்த்தா, அவரால் பார்க்க முடியாது. துருவசாமினிக்கோ சக்கராஜ்க்கு யஹாம் பேஜா ஜானா, துருவசாமினியை சக்கராஜ் இடத்துக்கு பேஜா ஜானா அனுப்பி வைக்கிறத உசே பசந்த் நஹி, அவருக்கு பிடிக்கல.
இந்த பாயிண்ட் அப்படி எழுதுங்க ஓகேவா. ஓகே மேனே அதாவது சந்திரகுப்த துருவசாமினி சே कहते हैं मैंने राजदंडन ग्रहण ना करके ராஜதண்டனை அக்செப்ட் பண்ணிக்காம அப்பனா மிலா ஹுவா எனக்கு கிடைக்கப்பட்ட அதிகார் சோடுதியா ஓகே சப் அதிகார் சோடுதியா எல்லா அதிகாரத்தையும் விட்டு கொடுத்துட்டேன் உஸ்கா யஹ் அப்பமான் ஹே அந்த அதிகாரத்துக்கு இப்போ அவமானம் அப்படின்றது எழுதிக்கோங்க ஓகேவா. ஸோ சந்திரகுப்து வந்து தேசத்தில் சாந்தி கிடைக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்ணிட்டார் தியாகம் பண்ணி விட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த தியாகத்துக்கு இப்போ அவமானம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அவரால் பார்க்க முடியல. என்னன்னா துர்வசாமினியை சக்கராஜோட இடத்துக்கு அனுப்பி வைக்கிறது அவருக்கு பிடிக்கல. विशेषताना என்ன அர்த்தம் அப்போ வந்து சந்திரகுப்து தேஷ்பக்தி ஹே தேசபக்தி உடையவர் சாந்தி பிரிய ஹே சாந்தியை லவ் பண்ணுறவர் பீஸ்ஃபுல் லவ்வர் ஓகே. கிசி நாரி பர் ஹோனே வாலா எந்த ஒரு பெண் மேலேயும் ஏற்படக்கூடிய அத்தியாச்சார் அந்த கொடுங்கோல்தனத்தை கொடூரத்தை ஓகே சுப்சாப் தேக் நகி சக்தா சுப்சாப் அதை சைலண்ட்டாக அவரால் பார்க்க முடியாது ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குப்து கால்கா சர்வோத்தம் குருஹ் அதாவது குப்து குலத்துடைய பெஸ்ட்டான நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா விதான் ஹே விதான்னா பணிவு தான். அதாவது குப்த குலத்துக்கான அடையாளமே பணிவு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ பிரெயின் வாஷ் பண்ணுறாங்களா சொல்கிற விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கும் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அப்போ யார் பண்ணிருப்பா பிரெயின் வாஷ்னாலே யார் அப்போ ஷிகார் சுவாமி பண்ணிருப்பார். யாரை பண்ணிருப்பாருன்னா இவரை பண்ணிருப்பாங்க அது யார் துருவசாமினியை பண்ணிருப்பார். ஏன்னா துருவசாமினி வந்து என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடிக்கிட்டு இருக்கா. ஸோ வந்து குப்து குலத்தோடைய டிக்னிட்டின்றது பார்த்தீங்கன்னா வழக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா ஹியூமிலிட்டி பணிவுன்றாங்க. ஸோ அதை பற்றி இப்போ பேசலாமா. துருவசாமினி ராம்குப்துக்கோ கோஸ்தாகே துருவசாமினி என்ன பண்ணுற ராம்குப்தை வந்து கோஸ்தாகே சபிக்கிறான். ராம்குப்து படா ஹே ராம்குப்து பெரியவன் உசை கபி பூல்னா நயிச்சாயே அதை எப்பவுமே மறந்துடாதீங்க. யார் சொல்கிறது சிகாஸ்வாமி துருவசாமினி சே कहते हैं ராம்குப்து படா ஹே ராம்குப்து பெரியவன் உசை கபி பூல்னா நயிச்சாயே அதை எப்பயும் மறந்துடாது. உசை கோஷ்னாக்கா அதிகார் அவனை ஸ்தாபமிடக்கூடிய அதிகாரம் சந்திரகுப்துக்கோ நகி சந்திரகுப்துக்கும் கிடையாது. ராம்குப்துக்கே அப்பமான்கோ ராம்குப்தோட அவமானத்தை ஷிகாஸ்வாமி தேக் நகி பார்த்தா ஷிகாஸ்வாமியால் பார்க்க முடியாது. அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணும் ராம்குப்துக்கா விசார் ஹே சிகாஸ்வாமிக்கா விசார் ஹே என்ன அவருடைய கருத்துனா குப்து குல்கா சர்வோத்தம் கிரக குப்து குலத்துடைய பெஸ்ட்டான தகுதி என்னன்னா விதான் ஹே பணிவு தான். உசைன்னா பூல்னா சாய் அதை மறந்துடாதீங்கன்னு வாணி கொடுக்குறாரு. விசேஷத்தை பார்த்தீங்கன்னா ஷிகர்ஸ்வாமி ராம்குப்துக்கோ ஓகே சிகர்ஸ்வாமியால் வந்து ராம்குப்து கிசிசே அப்பமானித் ஹோனா பசந்த் நஹி யாராலையும் அவமதிக்கப்படுறத பசந்த் நஹி லைக் பண்ணல. வகு ஸ்வார்த்திகே அவர் சுயநலவாதி. ராம்குப்துக்கு அவமான் உஸ்கா அப்பமான் பி ஹே ராம்குப்தோட அவமானன்றது அவருடைய அவமானமும் கூட. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்களேன் நியம்னா பணிவை பற்றி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரவன்ஷ்கோன் அப்படின்னு அர்த்தம்னா வஞ்சகர்கள்னு அர்த்தம். ஆச்சரன்னா நடத்தைன்னு அர்த்தம் வஞ்சகரோட நடத்தை. அப்போ யார் வந்து இந்த மாதிரி பேசுவா சந்திரகுப்து தான் சிகாஸ்வாமி கிட்டே பேசுவார் ஓகேவா. அதாவது வந்து சந்தி எழுதுனதை பற்றி பணிவை பற்றி வெக்கமில்லாத தன்மையை பற்றி பேசுவார் ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணுறது இந்த ஷீலுன்ற வார்த்தை வெக்கோத்தை குறிக்குது. ஆச்சரன்னா நடத்தை அதாவது வந்து வஞ்சகருடைய நடத்தை. வியவஸ்தானா வந்து அவர் போட்டக்கூடிய ரூல்ஸு. ஸோ இதை பற்றி பேசுகிறது யார் சந்திரகுப்து ஷிகாஸ்வாமிஷே ஓகே कहते हैं என்ன சொல்கிறாருன்னா तुमने व्यवस्था दी है நீ நிபந்தனை போட்ட ஓகே கி என்னன்னா மகாதேவிக்கோ தேக்கர் அதாவது துர்வசாமினிக்கோ தேக்கர் கொடுத்துட்டு சந்தி கி ஜாயே அக்ரிமெண்ட் போடுன்னு சொல்லிட்டு நீ பண்ண ஓகே யஹி தோ நியம் கி பராகஷ்டா ஹே இதுதான் வந்து பணிவோடைய சிகரமா நீ தான் பணிவோட லட்சணமா நீ தான் பணிவோட சிகரமா பணிவுன்னு பேசுறியே யஹி தோ இதுதான் நியம் கி பராகஷ்டா ஹே அதாவது பணிவுடைய சிகரமா ஐசா நியம் இந்த மாதிரி பணிவு பிரபஞ்சுகோனுக்கு ஆச்சரன் ஹே பிரபஞ்சுகோன் அப்படின்னா வஞ்சகருடைய ஆச்சரன் ஹே நடத்தை இதுதான் வஞ்சகருடைய நடத்தை. ஜிஸ்மே ஷீல் நாகோ அதில் வெக்கன்றதே கிடையாது அப்படின்றாரு ஓகேவா. அதாவது வந்து இதுதான் பணிவோட சிகரமா நீ வந்து அந்த இந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா இந்த பணிவுன்றது தான் பார்த்தீங்கன்னா வஞ்சகருடைய நடத்தை அதில் வெக்கன்றதே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா. ஸோ வந்து இப்போ யார் சொல்கிறாரா அப்போ சந்திரகுப்து ஷிகாஸ்வாமினியும் ராங்குப்தியும் காயர் அதாவது கோலைனோ ஒரு பிரபஞ்சக் மான்தாகே பிரபஞ்சக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா துரோகியாக நினைக்கிறாரு. உஸ்கே தேச துரோகி மான்தாகே அவர் என்ன பண்ணுறாரு தேச துரோகி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஓகேவா. ஏன் அந்த மாதிரி நினைக்கிறாருன்னா महादेवी दुर्वासामिनी को शकराज के यहाँ तुमने महादेवी दुर्वासामिनी என்ன பண்ணுறீங்க शकराज के यहाँ भेजने संधि कर ले लिया ஓகே நீங்கள் என்ன பண்ணுறது துர்வசாமினி शकराज கிட்ட நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டீங்க சந்தியில் வியவஸ்தா கி ஹே வியவஸ்தா பண்ணிட்டீங்க சந்தியில் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சந்திரகுப்து ஸ்திரீக்கே மான்கா ஓகே பெண்களுடைய மானத்தை சம்மான் கர்னேவாலா வியக்தி அதாவது பாதுகாக்கக்கூடிய ஒரு பர்சன். கிசிக்கோ பி ஓகே கிசிக்கோ பி ஸ்திரீக்கா கிசிக்கோனா யாரும் ஸ்திரீக்கா அப்பமான் கர்னே பெண்கள் அவமானப்படுத்துறத தேக் நஹி சக்தா அவரால் பார்க்க முடியாது ஓகேவா.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலங்கம். அப்போ வந்து கலங்கம் விளைவிச்சது யாருக்கு? துருவசாமினிக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக துருவசாமினி யார்கிட்ட சொல்லுவான்? கலங்கம் விளைவிச்சது யார்? ராம்குப்த். அப்போ அவகிட்ட சொல்லுவான். ஓகேவா? நெக்ஸ்ட் காளிமா கே காராகர் அப்படின்னா நடத்தோம்னா அந்த அரசவை ஜெயில். அப்போ வந்து அரசவை ஜெயில் இந்த மாதிரி வார்த்தை வந்து என்ன சொல்லணும்னா, எப்படி வந்து ஒருத்தவங்களை ஜெயிலில் வந்து அடைப்பாங்களோ, அடைச்சி அதுக்கப்புறம் அந்த கிரிமினல்ஸை அந்த கிணத்துல தூக்கி போடுவாங்களோ, கழுத்தறுத்து கொள்ளுவாங்களோ, அந்த மாதிரி நீ என்னை கழுத்தரிச்சிட்டு இருக்க. ஓகே, என்னோட கையறு நிலை இருக்கலையே, ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு நிலைமையில நான் இருக்கேன். ஓகேவா? அப்போ வந்து இந்த மாதிரி வெக்கமற்று போய் இருக்கிறதுக்கு நான் என்னோட லைஃப்பை தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, அதாவது வந்து நீ என்ன வந்து என்ன பண்ணுற, என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நீ உன்னோட ஜீவனை இது பண்ணிக்கிறதுக்கு நினைக்கிற. நீ ரொம்ப நீச்சானவன், நீ ரொம்ப லோ லெவலு, உனக்குள்ள ஒரு கடுமையான இதயம் இருக்குது, நீ எனக்கு களங்கம் விளைவிக்கிற. எப்படி ஒரு கிரிமினலை கிணறுல தூக்கி போடுவாங்கன்னு நீ அந்த மாதிரி என்ன தூக்கி போட நினைக்கிற அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் எழுதுங்க. ஓகேவா? திட்டி பேசுறது இது அப்படியே எழுதுங்க. ஓகேவா? தும் நீச் ஹோ, நீ ரொம்ப லோ லெவலு. ஓகே, தும் ஆரிய கஹலானிக்கு யோகிய நகிகோ, நீ ஆரியன்னு சொல்கிறதுக்கு யோகிய நகிகோ, உனக்கு தகுதி கிடையாது. துமாரா ஹிருதய, உன்னுடைய இதயம் கடூர் ஹே, கடூரமானது. உன்னுடைய இதயம் எப்படி இருக்குது? ஓகே, கட்டூர் ஹார்டாக இருக்குது. ஓகே, முஜே கலங்கு கருதியா आपने. ஓகே, आपने मुझे कलंग कर दिया, நீ என்னை கலங்கப்படுத்திட்ட. கலிமா கே காராகர் மே பந்து கர். ஓகே, கலிமா கே காராகர்னா அரசவை ஜெயிலில் பந்து கர்க்கே. ஓகே, என்ன பண்ணுறேன்னா அடைச்சி வச்சுட்டு குயேன் சே தம் கோண்டுக்கர். அதாவது குயேன்னா அது இது இருக்கு இல்லையா, புகைகள் எல்லாத்தையும் விட்டு தம்மு கோண்டுக்கர் அப்படின்னா என்ன, கழுத்தை நெரிச்சு மாடானிக்கு ஆஷா, மாடானின்னு கொலை பண்ணக்கூடிய நம்பிக்கையை நான் கரோ, எனக்கு பண்ணாத. ஓகேவா? ஓகே, அதாவது வந்து ஜெயிலில் அடைச்சி புகை எல்லாத்தையும் விட்டுட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணக்கூடிய நிலைமையை எனக்கு நீ பண்ணாத அப்படின்றது. ஓகேவா? மேரி அசாயத்தா முஜே. ஓகே, அசாயத்தா என்னோட கையெழு நிலை, ஹெல்ப்லெஸ்ஸான நிலைமை. முஜே அமிர்த் பீலாக்கர் அப்படின்னா ஒரு தேனை கொடுத்துட்டு மேரா நிலர்ஜ ஜீவன் பனானே கேலியே தத்வர் ஹே. ஓகே, தேன் மாதிரி ஒரு இனிப்பான பொருளை கொடுத்துட்டு மேரா நிலர்ஜ ஜீவன் அப்படின்னா என்னுடைய வெக்கம் கெட்ட நிலைமையை ஜீவனை படானே கேலியை, அதாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு தத்பர் ஹே, ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? திட்றாவ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து துருவசாமினி சுவாமிபிமானி ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டிக்னிட்டியான ஒரு பொண்ணு, செல்ஃப் டிக்னிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. உஸ்மே ஆத்ம விஸ்வாசி, அவன் மேலே என்னது ஆத்ம விஸ்வாஸ்னா என்ன அர்த்தம்னா, அந்த செல்ஃப் மேலே இருக்கக்கூடிய ஒரு இது இருக்குது, ப்ரௌட்னஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஆலிங்கன்னா தழுவிக்கிறது. அப்போ என்னத்தை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா, துருவசாமினி வந்து பாவா வேஷத்தில் அந்த சந்திரகுப்தா ஹக் பண்ணுவாள். அப்போ வந்து அதோட இம்பேக்ட் இதுவரையும் அவளுக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அந்த டிஃபிகல்ட்டியை வந்து அந்த ஃபீலிங்ஸ் அவளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை தான் வந்து வானம் பூமி அந்த கதையை பற்றி சொல்லிருப்பா. ஓகேவா? அந்த கதையை பற்றி நீங்கள் இப்போ எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே இருக்குது. இதோ இங்கே பாருங்கள். துருவசாமினி பாவாவேஷ்மே சந்திரகுப்தோ ஆலிங்கன் கர்த்திகே. பாவாவேஷத்தில் என்ன பண்ணுறான்? சந்திரகுப்தா தழுவிக்கிறான். பாத்மே உசி கட்னாக்கோ யாத் கர்க்கே, பாத்மே அதுக்கப்புறம் உஸ் கட்னாக்கோ யாத் கர்க்கே, அந்த நிகழ்ச்சியை வந்து நினச்சி பார்த்து வஹு புல்கித் ஹோ உட்தி ஹே. ஓகே, புல்கித் ஹோ உட்தி ஹேனா பரவசம் அடையிறா, இல்லை பிரஷன் ஹோ உட்தி ஹே அப்படின்னா பிரஷன் ஹோத்தி ஹே அப்படின்னு எழுதிக்கோங்க. ஹாப்பி ஆகுறா. புல்கித்னா பரவசம் அடைகிறது. கௌதி அவர் சொல்கிறா, உஸ் ஆலிங்கன்மே அந்த தழுவல்ல எக் மாதக் சுக்குக்கா அனுபவ கருத்திகே, ஒரு மாதவமான சந்தோஷம். ஓகே, ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அனுபவ கருத்திகே நமக்கு கிடைக்குது, எனக்கு கிடைச்சிது. உஸ் சுக்குக்கா வர்ணன் கர்ணமே, அந்த சந்தோஷத்தை வர்ணிக்கிறதுக்கு வக அசமர்த்திகே, அவளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா? துருவாசாமி பாவாவேஷ்மே சந்திரகுப்த் இருக்காங்களா, அவங்கள ஆலிங்கன் கர்த்திகே ஆற தழுவிக்கிறான். பாத்மே உசி கட்னாக்கோ யாத் கர்க்கே, அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்தி புல்கித் ஹோ ஜாத்தி ஹே, அதாவது என்ன பண்ணுறான்னா பரவசமாயிடுறான். கௌதி ஹே அவள் சொல்கிறா, உஸ் ஆலிங்கன்மே எக் சுக்குக்கா அனுபவ கர்த்திகே, அந்த ஆலிங்கனில் அந்த தழுவல்ல ஒரு சந்தோஷத்தோட அனுபவம் கிடைக்குது. சுக்குக்கா அனுபவம்னா சந்தோஷத்தோட அனுபவம் கிடைக்குது. உஸ் சுக்குக்கா வர்ணன் கர்ணேமே, அந்த சந்தோஷத்தை விவரிக்கிறதுல வக அசமர்த்திகே, அவளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதை எழுதிட்டு கித்தனே சந்தோஷே பராஹே. ஓகே, வக கௌதி ஹே அவள் சொல்கிறான், கித்தனே சந்தோஷே பரஹே, எவ்வளவு சந்தோஷத்தால் வந்து மூழ்கி இருக்கிறேன். ஓகே, நியத்தி அப்படின்னா விதின்றது. ஆக்ஞாத் பாவ்னா அறியாத உணவால். மானோலூசேனா வெப்பம் இருக்கு இல்லையா, அது. தப்பி ஹுயி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூமியை. வசுதாக்கோ ஷிஜித் கே, வசுதானா அப்படின்னா பூமி இருக்கு இல்லையா, அது ஆகாயத்தை. நிர்ஜன் சே அப்படின்னா நிர்ஜன்னா அமைதியால்.
சாயங்காலன் அப்படின்னா சாயங்காலம்னா ஈவினிங் டைம் இருக்குல்ல, அதை ஷீத்தல் ஆகாஷ்மே, ஷீத்தல் ஆகாஷ்னா வந்து குளிர்ந்த வானத்தோட மிலாதியானா சேர்ந்தது போல இருந்தது. அதாவது வந்து எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பூமி சாயங்காலம் ஆனதும் குளிர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு வானத்தோடு சேர்ந்த மாதிரி இருந்துதான். இது ஒரு கவிதையில் இருந்தால் அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ துர்வசாமினிமே அபுபி, துர்வசாமினிக்குள்ள இப்போ கூட சந்திரகுப்துக்கு பிரதி பியார், சந்திரகுப்து மேலே லவ் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா திரும்ப ஒரு தடவை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ காமன் பாயிண்ட்ஸு இது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, துர்வசாமினிலேருந்து ERC வந்தாலே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பிரசங்க ஃபுல்லாக படித்து எழுதிடணும். ஓகேவா? பிரசங்க கம்ப்ளீட்டாக எழுதிடணும். சந்தர்ப்பு பார்த்தீங்கன்னா இதோ ஒரு பாருங்கள், சந்தர்ப்பு இது ஒரு பாருங்கள், இதுலேருந்து இது வரையும் எழுதணும். ஓகேவா? இது வரையும் எழுதிட்டு அதுக்கடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு 7 கொஷனுக்கு தான் இந்த சந்தர்ப்பு. 7க்கு மேலே கொஷின் வந்ததுன்னா இந்த சந்தர்ப்போடு சேர்ந்து நீங்கள் என்ன எழுதணும்னா, தோருக்கு பாருங்கள், இத்தனை மேன் இருக்கு இல்லையா, இந்த இத்தனை மேலேருந்து தோருக்கு பாருங்கள், இது வரையும் எழுதணும். இது வந்து பேஜ் நம்பர் 299 இருக்குது. ஓகேவா? இது எழுதிடணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சந்தர்ப்பம் எழுதுறீங்க, பிரசங்க காமனாக எழுதிடுறீங்க. இதுலேயே உங்களுக்கு 2.5 மார்க் வந்துடுது. வியாக்கியா என்ன பண்ணுறீங்க, வியாக்கியாவுக்கு 1.5 மார்க்கு. நீங்கள் மேலே இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லா லைன்ஸையும் அப்படியே தூக்கி எழுதுறீங்க. எப்படி எழுதுவீங்க, யார்கிட்ட சொன்னதுன்னு ஃபஸ்ட்டு எழுதுங்க. துர்வசாமினி யார்கிட்ட சொன்னா, மந்தாகினி யார்கிட்ட சொன்னா, சிக்கஸ்வாமி யார்கிட்ட சொன்னா, அதை எழுதிட்டு வியாக்கியாவுக்கு இந்த லைனை தூக்கி எழுதுங்க. விசேஷத்தானா இஸ்மே ஹமே பத்தா சொல்தாஹே, இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இவங்க மேலே லவ், அவங்க காயிறு, அவங்க இது அப்படி இப்படின்னு எழுதுங்க. ஒரு லைனை சும்மா எழுதுங்க. அப்படியும் எழுத தெரியலையா, இந்த லைனில் ஏதாவது ஒரு காமன் லைனை தூக்கி இங்கே எழுதுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு 20ல் 20 மார்க்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க நினைக்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.